हाय फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் இன்னைக்கு சித்திரக்கனி ஸ்பெஷல்ல நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் கேரளா ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் எங்க வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் இப்போ இந்த பொரியல் பண்றதுக்கு நான் 300 கிராம் முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகத்தூள், மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் இது செய்ய போகிறேன். இது ஒரு கேரளா ரெசிபி, அதனால் நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. கையிலேயே ஒரு 2-3 கை அளவு தண்ணியாக தெளித்து விட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி அதுக்கு இருந்தால் போதும். இப்போது சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.